அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இதுகாரும் பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்து வந்த குரு பகவான் ஷட்ஜமஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இதனால் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார், விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார், மேலும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். எப்படி இருக்கப் போகிறது இந்த வருடம் உங்களுக்கு? தொழில் சிறப்பான நிலை எய்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றாலும் கடன் விஷயத்திலே சற்று கவனம் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்களிலே மிகுந்த கவனம் தேவை. எதிர்பாராத உதவி ஒரு சிலரிடமிருந்து கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆசையும் அறிமுகமும் உண்டு. மகளிர் அவர்களிடம் வேண்டிய ஆடை ஆபரண சேர்க்கை எளிதாக அடைந்து விடுவார்கள். ஒரு சிலருக்கு பணிச்சுமை என்பது கூடும். என்றாலும் பிற்காலத்திலே அவை நல்ல பெயரை பெற்றுத்தரும். பதவி உயர்வு என்பதும் ஒரு சிலருக்கு எளிதாக கிட்டிவிடும். சுபகாரிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும். இதனால் இல்லம் மகிழ்ச்சி ததும்பு நிலவும். திருமணத்துக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லபடியாக திருமண நிகழ்வு நடந்தேறும். எதையும் சமாளிக்கும் தைரியம் வந்து சேரும். மனதிலே தெளிவும் வாக்கிலே நல்லதொரு நிலையும் காணப்படும். தொழிலே நல்ல லாபத்தை காணுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. மேலதிகாரிகள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். பணியிடை மாற்றம் என்பது ஒரு சிலருக்கு அமையும் என்றாலும் அவை பல நன்மைகளை கொண்டு சேர்க்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு என்பது ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமைந்துவிடும். தனவரவும் நல்லபடியாக தான் உள்ளது. விருப்பம் அபிலாஷை என்பது உங்கள் அனைத்துமே பூர்த்தியாகின்ற காலம் இந்த வருடம். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. வேலை சிறப்பாக அமைந்து புதிய வேலை தேடுவதற்கு நல்ல ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். சுப விரய செலவுகள் உண்டு. உடல்நலம் சிறப்பான நிலையை காணப்படுகிறது. கணவன் மனைவி தாம்பத்திய ஒற்றுமை வெகு சிறப்பு. எனவே உங்களுக்கு எல்லா விதத்திலுமே 70 விழுக்காட்டுக்கு மேல் இந்த குரு பகவான் நற்பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார். ஓம் நமசிவாய நமக, ஓம் நமசிவாய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்துவார்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் வெற்றி தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.